சாமியே சரணம். கருப்பு சாமியே சரணம். ஒரு சாதாரண மனிதனால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் ஆணி பாதரட்சி ஏறுவது முடியாத ஒரு காரியம். சத்திய தெய்வத்தின் அனுமதி இருந்தால் மட்டுமே, சத்திய தெய்வத்தின் சக்தி இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு வாரமும் ஆணி பாதரட்சி மீது ஏறி சத்திய வாக்கு கொடுக்க முடியும். மனித வாக்கும் நாக்கும் மாறும், கருப்பனின் வாக்கும் நாக்கும் சக்தியும் என்றும் ஒரு காலம் மாறாது என்பது என் ஆண்டவன் கொடுத்த சத்திய வாக்கு. இன்று அருவா மீது ஏறியும் ஆனந்த திருநடனம் புரிந்தும் எம்பெருமான் கருப்பசாமி தன்னை நாடி வரும் மக்களுக்கு தீராத பிணிகளையும் தீராத வியாதிகளையும் தீராத எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து வருகிறார். அடியேன் நான் வெறும் சிறு கருவி மட்டுமே. எப்படி எம்பெருமான் கருப்பனுக்கு ஒரு வெள்ளை குதிரை அவர் மீது ஏறி சவாரி செய்து கொண்டு இந்த உலகத்தையே காவல் காத்து கொண்டிருக்கிறாரோ, அதேபோல் அடியே நான் சிறு கருவியாக, சிறு வாகனமாக, சிறு பிள்ளையாக இருந்து அவருக்கு என்னால் முடிந்ததை நான் சக்தியோடு பக்தியோடு செய்து வருகிறேன். பச்சை தண்ணியாக இருந்தாலும் பழஞ்சோறாக இருந்தாலும் மனசார எடுத்து வைத்து என்னை கூப்பிட்றா மகனே, நான் வருவேன் என்று வாக்கு கொடுத்தேன் தெய்வம். ஒரு சுருட்டும் ஒரு சூடமும் ஒரு வத்தியும் ₹1 காணிக்கையும் எனக்கு போதும் என்று எனக்கு சத்திய வாக்கு கொடுத்த தெய்வம். அன்று முதல் இன்று வரை எம்பெருமான் கொடுத்த சத்திய வாக்கினை நிறைவேற்றுவதற்காக நம் ஆலயத்தில் ஒருபோதும் காணிக்கைக்கு இடமே கிடையாது. பக்தர்கள் விருப்பப்பட்டால் 21, 51 அவர்கள் விருப்பப்படி தாராளமாக வைத்து கொள்ளலாம். எப்போதும் கட்டண முறை கிடையாது என்று என் ஆண்டவன் கொடுத்த அந்த சத்திய வாக்கினை நாம் இன்று வரை கடைபிடித்து வருகிறோம். ஆலய வளர்ச்சிக்காக ₹101 குரு காணிக்கையாக வைத்திருந்தோம். அதை கூட முடியாத வரக்கூடிய ஏழை பக்தர்களுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் கருப்பனுக்கு செய்யுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் வாக்கு எடுக்கும்போது என் தெய்வத்தின் மீது சத்திய வாக்கு அளித்து கூறுகிறேன். நான் அளித்த அந்த சத்திய வாக்கு என் ஆண்டவன் கொடுத்த சத்திய வாக்கு அது. அன்று முதல் இன்று வரை நாடி வரும் மக்களுக்கு பசியை தீர்த்து வயிறார கஞ்சி ஊற்று கொண்டிருக்கிறோம். இது என் ஆண்டவன் அருளால் நடத்தி வரும் மிகப்பெரிய அற்புதம். ஒவ்வொரு வாரமும் அன்னதானம், அமாவாசை பௌர்ணமி தினத்தில் அன்னதானம், இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்னை ஆளும் தெய்வத்தின் சத்திய திருவிளையாடல். விழுப்புரம் மாவட்டம் உமையாள்புரத்தில் அனந்தபுரம் மகா எல்லையில் குடிகொண்டு ஆனந்தமாக அரசாட்சி புரியும் ஹரிகர ஆனந்த கருப்பண்ண சுவாமி சித்தர்பீடம். அடியேன் நான் சபரி கருப்பசாமி. குருவே சரணம், குருவே சரணம்.